கர்த்தரும் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சந்திக்க வைத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அப்பா தான் நம்மை சந்திக்க வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, தொடர்ந்து என்னுடைய ஊழியத்திற்காக செபித்து கொண்டிருக்கிற நீங்கள் இன்னும் அதிகமாக செபிங்க. ஊழியத்தினுடைய தேவைகள் அநேகமாக இருக்கிறது. கிளை சபையினுடைய தேவைகள், அடுத்தது வெளி ஊழியங்களுடைய காரியங்கள், தலைமை சபை, கிளை சபை, இதுக்கெல்லாம் தொடர்ந்து நீங்கள் செபித்து கொள்ளுங்கள். செபிக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்காக நான் திறப்பில் நின்று உத்தரவாதமாக செபிக்கிறதுனால தான் உங்களிடத்தில் இந்த ஜெப விண்ணப்பத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் மல்கியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முதல் காரியம், எல்லா ஜாதி ஜனமும் உன்னை பார்த்து சொல்லுவார்கள், நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த பாக்கியம் நீ பெறும்பொழுது தான் நம்முடைய குடும்பம் என்கிற தேசம், நம்முடைய நம்முடைய ஊர் என்கிற தேசம், நம்முடைய உலக மக்களால் வாழப்படுகிற நம்முடைய தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். நீதிமான் பெருக பெருக அந்த தேசத்தில் செழிப்பு உண்டாயிருக்கும். பாக்கியம் பெருக பெருக பெருக, பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் பெருக பெருக அந்த தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். இன்றைக்கு உன் குடும்பத்தில் உன்னை பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லும்படியாக கர்த்தர் உன்னை பார்த்து இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உனக்கு சொல்லுகிற வார்த்தையை எழுதி வைத்துக்கொள். நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி, உன் நிமித்தம் உன் குடும்பம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். ஏன் இந்த கன்றாவி பிடிச்சித்த நான் அந்த வீட்டுக்குள்ளே கட்டிக்கிட்டு வந்தனே என்று சொல்லி உன்னை எத்தனை பேர் எத்தனை விதமான பாக்கியமாய் உன்னை பேசியிருப்பார்கள், உன்னை கெட்ட வார்த்தையினால் பேசியிருப்பார்கள். உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் முட்டுக்கட்டையாக ஆக்கி போட்டு நீ வாயை திறக்காத அப்படின்னு சொன்ன காரியங்களெல்லாம் இருக்கும். எத்தனை பேர் பேசியிருப்பார்கள். இப்போது அவருடைய வாய்கள் அடைக்கும்படியாமல் ரியா சந்தரபா கர்த்தருடைய ஆவியான்னு சொல்லுகிற, நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். உண்மை, என் தேவன் என்னோடு கூட சொன்னதை சொல்லுகிறேன். நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. கர்த்தர் கிரியை செய்வார். மலட்டு தன்மையில் இருக்கிற உன் மலட்டை கர்த்தர் உடைத்து உன் தேச இனி மலடா இருப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன் குடும்பம் இனி மலடு என்கிற வார்த்தைக்கே இடம் இல்லாதபடிக்கு இன்றைக்கே உனக்கு ஒரு அற்புதத்தை, கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஹோஸ்ட் ஸ்ரீமாக்காநாதர். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. இப்போ இந்த வசனம் ஆரம்பிக்கிறது அப்பொழுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்பொழுது? என் அன்பு தேவ பிள்ளையே, கனிகளை கெடுக்கிறவன், கனிகளை பறித்து போடுகிறவன், கனிகளை வீதியில் போடுகிறவன், அவனை எல்லாம் உன் நிமித்தமும் என் நிமித்தமும் கர்த்தர் தண்டிப்பாராம். ஏன்னா அந்த கனி நமக்குரியது, நம்முடையது. இந்த கற்பத்தின் கனியை கூட இதுவரையிலும் ஆவியானவர் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன், நீயே கெடுத்து போட்டிருக்கலாம். இப்போ குழந்தை வேணாம், இன்னும் 2 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் 4 வருஷம் அப்புறம் நீ குழந்தைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற, குழந்தை இல்லைப்பு. அந்த கனியை கூட நீ கெடுத்து போட்டிருக்கிற, அந்த கற்பத்தின் கனியை நீ அழிச்சிருக்கிற. கர்த்தர் உன் நிமித்தமே உன்னையே தண்டிப்பார். ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பு. அப்போ நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, கனிகளை, நமக்கு வர வேண்டிய நன்மைகளை எவன் கெடுக்கிறானோ அவனை கர்த்தர் நம் நிமித்தம், ஏன்னா நமக்கு தானே வரணும். என் பிள்ளைக்கு வர வேண்டியதை நீ பறிச்சிட்டில்ல, நீ பறித்து தின்னுட்டில்ல, நீ தூக்கி போட்டுட்டில்ல, நீ அதை கெடுத்துட்டில்ல, இதோ உனக்கு தண்டனை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல என் அன்பு தேவப்பிள்ளை, அடுத்தது என்ன சொல்கிறார்? அவைகள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. இனி நம்முடைய காரியங்கள் ஒன்றும் அழிந்து போவதில்லை. அல்லேலூயா. அடுத்தது, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதில்லை. ஒரு மரத்தை வச்சுட்டோம், ஒரு கனியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், வரவே இல்லை. திராட்சை செடியை வச்சுட்டேன், பூ பூக்கும், காய் காய்க்கும், கனி கொடுக்கணும் பார்த்தா இதுவரையிலும் வரலை. என் குடும்பத்தில் இந்த மகளை கொண்டுட்டு வந்தேன், இன்னும் கர்ப்பத்தின் கனி வரலை, பழம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் அது உண்டாக்குகிறார். தேவனுடைய தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக என் அன்பு தேவ பிள்ளையே,
உன் வாழ்க்கையில் எதுவும் பாழாய் இனி இருப்பதில்லை, எல்லாம் கனி கொடுக்கிற பழங்களாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. எல்லா கனிகளும் பழமாய் மாறப்போகிறது. நீ அதை புசிக்கப் போகிறாய், அதனுடைய பலனை அனுபவிக்கப் போகிறாய். அந்த பிள்ளையை நீ தூக்கப் போகிறாய். உன் மருமகள் பெற்றெடுத்த பிள்ளை, உன் மகள் பெற்றெடுத்த பிள்ளையை தூக்கப் போகிறாய். குழந்தையே இல்லை என்று சொல்லி டைவர்ஸுக்குள்ளே நின்று கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அடுத்த திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற அந்த காரியத்தை உடைத்து குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி, நீ பாக்கியவதி, நீ பாக்கியவதி. தன் வாயினால் புகழதில்லை, அந்நியன் உன்னை புகழப் போகிறான், புறஜாதியார் உன்னை புகழப் போகிறார் பாக்கியவதி என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவர்கள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் ஜெபிக்கிறேன். இயேசு சுவாமி, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாக்கியவனாய் பாக்கியவதையாக மாற்றினதுக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகள் யாவற்றையும் கர்த்தர் உடைப்பீராக. இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். விசேஷமாக கர்ப்பத்தின் கனிக்காய் காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நான் செபிக்கிறேன். என் அன்பு சகோதரிகளே, உங்கள் வயிற்றில் உங்கள் வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. ரீமா ஹானா தூராபாலா சந்தரபா. எரேமியா 23:23 சொல்கிறது, அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவன். அது உன்னுடைய கரம் என்று சொல்லாதே, ஏசப்பா உங்க ஆணிப்பாய்ந்த கரம் என்று சொல்லு மகளே. கர்த்தருடைய ஆண்டவரே சுகமாக்குற வல்லமை, அற்புதம் செய்கிற வல்லமை, ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிற வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும். ஆண்டவரே இறங்கட்டும் ஐயா. எல்லாம் மலட உடையட்டும். தேசம் என்கிறவருடைய குடும்பம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கட்டும். இந்த கர்ப்பத்தின் கனியை நிமித்தம் தகப்பனீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா, ரத்தத்தை தெளிக்கிறேன். கர்ப்பத்தின் கனிக்காக நன்றி செலுத்துகிறேன். மாலதி, கர்த்தருடைய கரம் உன்னுடைய வயிற்று பகுதியை தொடுகிறது. கர்த்தருடைய வித்தை கர்த்தர் வைக்கிறார். கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் உண்டாக்குகிறார். கர்த்தருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், வல்லமைக்காக ஸ்தோத்திரம். நிர்மலா, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இறங்குகிறது. ரபா சந்தா ரிபி கானாதா ரபா. கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே இப்பொழுது வயிற்று மேலே கையை வைத்து கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா மலட்டின் தன்மைகளை உடைப்பீராக, கர்ப்பத்தின் கனியை கொடுப்பீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்ப்பத்தின் கனி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரையா. அப்படியே கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிற சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக செபிக்கிறேன். சபை மக்களுக்காக செபிக்கிறேன். ஊழியத்தில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறேன். உடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய தேசம் என்கிற சபையும் ஆண்டவரே எல்லாராலும் விரும்பப்படத்தக்கதாய் இருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வருகிற வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி என்னுடைய திருச்சபையில் அக்கினி அபிஷேக அமாவாசை விடுதலை கூட்டம் நடக்கிறது. 6:30 மணிக்கு புறப்பட்டு வாங்க. இதற்காக செபித்துக் கொள்ளுங்கள். விடுதலையோடு கூட கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.